ரிஷபம் ராசி அன்பர்களே, நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும்? குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க என்ன செய்யணும்? குலதெய்வ வழிபாட்டை எந்த கிழமையில் எப்படி வழிபாடு செஞ்சால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் குலதெய்வத்தின் பரிபூரண அருளையும் பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறோம். அது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா படிப்பு விஷயமாகவும் தொழில் வேலை இந்த விஷயமாகவும் பிறந்த ஊரை விட்டு வேறு இடத்துக்கு நம்ம போய் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம தங்கியிருக்கிற மாதிரி சூழல் உருவாகுது. எப்பயாச்சும் ஒரு தடவையாக வருஷத்தில் ஒரு முறையாச்சும் இப்படி வெளியில் இருக்கிறவங்களாம் சொந்த ஊருக்கு போய் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக செய்யணும். முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா குடும்பத்தில் நம்மளோட பெரியவங்க இருப்பாங்க, நம்மளுடைய குலதெய்வம் பற்றியும் குலதெய்வ வழிபாட்டின் அவசியம் பற்றியும் நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி குலதெய்வம் எங்கே இருக்குது, குலதெய்வம் என்ன அப்படிங்கிறதே பெரும்பாலும் தெரியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கூட்டு குடும்ப வாழ்க்கை இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ இருக்க சூழலில் கூட்டு குடும்பமே ரொம்பவுமே குறைவு தான். குலதெய்வம் பற்றின முழு விவரத்தையுமே குடும்ப பெரியவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியாத நிலை இப்போ இருக்குது. இதனால தான் குலதெய்வத்தின் அருமை யாருக்குமே தெரியல. இந்த நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும். குலதெய்வ வழிபாடு அவ்வளவு சிறப்பான வழிபாடு. நம்ம நினச்ச உடனெல்லாம் குலதெய்வ வழிபாடை செய்ய முடியாதுங்க. குலதெய்வம் நினச்சா மட்டும்தான் நாம் அந்த குலதெய்வ வழிபாடை செய்ய முடியும். இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தா எந்த கிழமையில் எப்படி செஞ்சால் நன்மையை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குலதெய்வம் தெரிஞ்சவங்க இப்போ சொல்கிற கிழமையில் சொல்கிற பரிகாரத்தை வச்சு நன்மையை பெறலாம். குலதெய்வம் தெரியாத ரிஷபராசி அன்பர்கள் என்ன செய்ய முடியும்? அதுக்குமே ஒரு நல்ல தீர்வு இருக்குங்க. குலதெய்வம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதக கணிப்பே போதுங்க. ஆமாங்க, ஏன்னா ஜாதக கணிப்பால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை பற்றி எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். குடும்ப பெரியவங்களுக்கு கூட உங்கள் குலதெய்வம் நிறைய இடத்துல தெரியாமல் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களா உங்கள் ஜாதகம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். ஜாதக கணிப்பால் குலதெய்வத்தை எளிய முறையில் கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமாக இது உதவியாக இருக்கும். ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் இருந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும், குலதெய்வம் பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பலன்களையும் குலதெய்வத்தை பற்றின முழுமையான விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எளிய முறையில் குலதெய்வத்தின் அருளை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த நம்பர் கட்டாயமாக உங்களோட வாழ்க்கையில் பல திருப்புமுனையை ஏற்படுத்தும். ஒரு முறை ஃபோன் பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல உயர்வையும் மேன்மையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. ரிஷப ராசி அன்பர்கள், குலதெய்வம் தெரிஞ்சவங்க உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை தெரிவிங்க. உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற வாழ்த்துக்களையும் உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். குலதெய்வம் தெரியாதவங்க ஜோதிட கணிப்பால் குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க, நன்மை பிறக்கும். ரிஷப ராசி, இந்த ராசியில் பாருங்கள், கார்த்திகையில் 2, 3, 4 பாதம், ரோகிணி, இந்த மிருகசீரிடம் 1, 2 பாதம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. அதே போல் கன்னி ராசிக்கு இது 5ஆம் இடமா வருது. புதன் பகவான் பாருங்களேன், இந்த ரிஷப ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாரு. நீங்கள் குலதெய்வ வழிபாட்டில் வைணவம், இந்த பெருமாள் வழிபாடு, விஷ்ணு துர்க்கை வழிபாடு இந்த ரிஷப ராசிக்கு ரொம்பவுமே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு வழிபாடு. இந்த ரிஷப ராசியோட குலதெய்வ வழிபாட்டு விவரம் அப்படின்னு பார்த்தோமா, பெரும்பாலும் பாருங்களேன், இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு விஷ்ணு அம்சம் கொண்ட தெய்வங்கள் தான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களுக்கு குலதெய்வமாக இருக்குது. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, சமேத நாராயணன், ஆஞ்சநேயர், நரசிம்மர், அதே போல் பெண் தெய்வ வழிபாட்டில் விஷ்ணு துர்க்கை, புவனேஸ்வரி, இந்த மாதிரியான தெய்வங்கள் ரிஷபராசிக்கு கண்டிப்பாக குலதெய்வமாக இருக்கும். உங்களோட குலதெய்வம் பெயரு இப்போ சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த சொன்னதில் கண்டிப்பாக பாருங்கள், சிவனின் பெருமாளின் அம்சம் கொண்ட ஒரு தெய்வமாக இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு நேரில் சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த கிழமையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தா இந்த ரிஷபராசிக்காரங்க புதன்கிழமையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. புதன்கிழமையில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அதே போல் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவதால் குலதெய்வத்தின் அருளையுமே பெற முடியும்.
அதாவது இப்போ குலதெய்வம் வேறு ஒரு ஊரில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறவங்களாம் பெருமாளின் அம்சம் கொண்டது தான் இந்த ராசி அப்படின்னு சொன்னோம்ல. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பெருமாள் ஆலயம் இருந்தாலும் சரி, புதன்கிழமையில் சென்று வழிபாடு செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு வருஷத்தில் ஒரு முறையாச்சும் குலதெய்வத்தை போய் பார்த்து குலதெய்வ வழிபாடை குடும்பத்தோடு செய்கிறது நன்மையையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும். அதே போல் குலதெய்வ வழிபாடு இல்லாதவங்களுக்கு எந்த ஒரு பரிகாரமும் பெருசாக பலிக்காது. அதனால் ஆவணி மாதம் அல்லது உங்கள் ராசிக்கு அனுகூலமான நாட்களில் குலதெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவது நல்லது. அதுவும் பெருமாளை குலதெய்வமாக கொண்டிருக்கக்கூடியவங்க திருப்பதி வெங்கடாசலபதியை வழிபடுறதுனால சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற முடியும். குலதெய்வம் குற்றம் இருந்தால் குலதெய்வ கோவிலில் பால் பாயாசம் படைத்து பூஜைகள் செய்தால் குற்றங்கள் நீங்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தொடங்குவீங்க, அது சரியாக போகாது, முயற்சிகள் நிறைய பின்னடைவை கொடுத்துருக்கோம், ஒருபடி ஏறனா பலபடி சறுக்கியிருப்பீங்க, உங்கள் தேவைக்கும் பணம் பற்றாக்குறையாக இருக்கும், 10 ரூபா சம்பாதிச்சா 12 ரூபா செலவாகுது, என்ன நடக்குதுன்னே புரியல, குடும்பத்தில் ஒரு குழப்பமான சூழல் இருக்குது, இப்படின்னு இந்த மாதிரியான சூழல் இருக்கிறவங்க எல்லாமே உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு தொடர்ந்து செய்யணும். புதன்கிழமையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் குலதெய்வ குற்றம் இருந்தால் இந்த மாதிரி குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் சுபகாரிய தடையெல்லாம் நடக்கும். இந்த தடையெல்லாம் நீங்கி நன்மையை பெறணும் அப்படின்னா நீங்கள் புதன்கிழமையில் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. குலதெய்வ கோவிலில் பால் பாயாசம் வச்சு பூஜைகள் செய்து வழிபாடு செய்கிறதுனால இந்த குற்றங்கள் குறையும். பரிபூர்ணமான குலதெய்வத்தின் அருளையும் நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த ரிஷபராசி அன்றோலை பொறுத்த வரைக்கும் உங்கள் குலதெய்வ வழிபாடு சிறப்பான உயர்வை ஏற்படுத்துங்க. வருஷத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யணும். அருகில் இருக்கிறவங்க புதன்கிழமை தோறும் செய்கிறது இன்னும் சிறப்பான உயர்வு. அதே போல் வருஷத்தில் ஒரு முறை போனாலும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக நடக்கும். அப்படி தினம்தோறும் முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் புதன்கிழமையாச்சும் நீங்கள் இந்த வழிபாடை செய்யணுங்க. இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அதே போல் இந்த ரிஷபராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு உங்களால் என்ன முடியுதோ அதை ஏழை எளியவங்களுக்கு தானமாக கொடுங்க. அதுவும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளிலிருந்துமே விடுபடக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இந்த ஒரு அமைப்பு. தொடர்ந்து புதன்கிழமையில் வழிபாடு செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. அதே போல் இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், இந்த வருடம் நிறைய கிரக மாற்றங்கள் வரப்போகுது. இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறது சுருக்கமாக பார்க்கலாம். இந்த குருவின் சஞ்சார நிலையை விட அவர் பார்க்கக்கூடிய இடம் எப்பவுமே பலம் பெறும். இது பொதுவான விதி. இப்போது 1ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வை 7, 9, 11ஆம் இடத்துக்கு வருது. உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், இந்த குரு பயிற்சியெல்லாம் நடக்கும். உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறும், செல்வாக்குமே உயரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு மனமாலை ஏறும், சொந்த வீடு வாகனம் அமையும், வருமானம் நல்லாயிருக்கும். சங்கடங்கள் பெரும்பாலும் உங்களை விட்டு விலகுது. 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 6, 8, 10ஆம் இடத்துல குரு பார்வை உண்டாகுறதுனால உங்களுக்கு இருந்த நோய் தொற்றுகள் உங்களை விட்டு விலகுது. உடல்நிலை சீராக இருக்கும். எதிர்ப்பு இல்லாமல் போகும்னு சொல்லப்போனால் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த பயிற்சியில் பாருங்கள் சாதகமாக மாறும். செல்வாக்கு உயருது, மனசில் இருந்த பயம் குறையும். தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் சனி பயிற்சியில் போது பாருங்கள், 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த 2026 மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் லாப சனியால் வருமானம் நல்லாயிருக்கும். தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு உங்கள் முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். மார்ச் 6ஆம் தேதி முதல் விரய சனியால் வரவை விட செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். கடன் தொல்லையால் மனம் பாதிக்கலாம், கவனமாக இருங்க. மருத்துவ செலவு வர வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டத்தில். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு இந்த 2026 மார்ச் 6 வரைக்கும் 10ஆம் இட சனியால் தொழிலில் தடை வரலாம், கவனமாக இருங்க. முன்னெச்சரிக்கை செயல்படுறது நல்லது. பணியாளர்களுக்கு வேலை பளுவும் நெருக்கடியும் இருக்கும். மார்ச் 6 முதல் தொட்டதெல்லாம் உண்ணாகும். வேலையில் நிம்மதி வரும். பதவி உயர்வு கிடைப்பதற்குமே வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் வரும். 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு லாப ராகுவால் பல வழியிலுமே வருமானம் வர ஆரம்பிக்கும். புதுசாக வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கனவு நனவாகும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். பொருளாதார நிலை உயரும். 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது சஞ்சாரம் செய்யும் பொழுது பாருங்கள், ராகு 10லையும் கேது 4ஆம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்யும் பொழுது உழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் மட்டும் கொஞ்சம் குறைச்சலாக கிடைக்கும்.
தொழிலில் கவனமாக இருக்கணும். வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வரும். இந்த ராகு கேது சஞ்சாரம் வந்துச்சுன்னாவே வேலை விஷயத்தில் கொஞ்சம் தடை வர மாதிரி இருக்கும். உங்கள் தாயின் உடல்நிலையில் பாதிப்பு வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி சின்னதாக உடலில் பாதிப்பு வருது அப்படின்னாலும் உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. வீட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்க ரிஷபம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில் பெல் ஐகான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.